வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கல்வியோடு சம்பந்தப்பட்ட விஷயமா தான் நம்ம பேச போறோம். கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. இப்ப நம்ம நிறைய பேர் படிச்சுட்டு MBA BA அப்படின்லாம் படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. இவங்களுக்கு வேலை அரசாங்கம் ஒரு கம்பெனி கொண்டு வர்றேன், ஒரு 4 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி அப்படின்னு வாயில் சொல்றாங்க. அது வருதா இல்லையா, அவ்வளோ அமௌண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, என்ன பண்றாங்கிறது தெரியுதில்ல. ஒரு கம்பெனி கொண்டு வந்தா அது பொல்யூஷன், அது இது பிரச்சனை அப்படின்லாம் கொண்டு வர்றாங்க. இப்போ ஒரு கம்பெனி கொண்டு வரணும்னா அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி கொண்டு வரணும். நம்ம கவர்மெண்ட் என்னன்னா அதுக்கு சில தளர்வுகள் கொடுத்து தான் அந்த கம்பெனியை உள்ள அலோவ் பண்றாங்க. இப்போ ஸ்டெர்லைட் கம்பெனியில அது சொல்லப்போனால் அங்கே உள்ளூர் மக்கள்கிட்ட விசாரித்தா அந்த கம்பெனினால பயன்பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த கம்பெனி ஒரு நச்சு கம்பெனி அப்படிங்கிறாங்க. ஓகே, அந்த நச்சை ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதிலை காணோம். அதையே ரெட்டிஃபை பண்ணி நமக்கு கம்பெனி அது விடாமல் அதை மூடி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஏன் இப்போ நம்ம மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அனைத்து விஷயங்களையும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு அவங்ககிட்ட நம்ம வேலை செய்ய சொல்றதுக்கு ஏன் நம்ம ஸ்கூல் படிக்கிறவையிலையும் காலேஜ் படிக்கிறவையிலையும் ITI படிக்கிறவையிலையும் வச்சு நம்ம தொழில் தொடங்கி ஏன் அரசாங்கமே நடத்தக்கூடாது அப்படிங்கிறத நம்மளோட கேள்வி. இப்போ நான் சொல்றது சாத்தியமான்னு பாருங்க. ஒரு 1500 ஏக்கரை லேண்டை எடுத்து அதை கம்மியான குத்தகைக்கு அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுத்து அவனை ஒரு சோலார் பேனலை போட வச்சு அவனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏன் ஒரு ஊரில் ஒரு ஏக்கராவோ 2 ஏக்கராவோ எடுத்து ஒரு படித்த இளைஞர்கள் ஒரு ஊருக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேர்த்துக்கு ஒரு பஞ்சாயத்து மூலியமாக அந்த ஒரு 2 ஏக்கராவை எடுத்து அது குத்தகை கொடுத்து, இப்போ அதானிக்கும் அம்பானிக்கும் கடன் கொடுக்கறது கவர்மெண்ட் பேங்க் தான் கொடுக்குது. அதே மாதிரி இந்த 10 பேர்த்தையும் ஒரு குழுவை அமைச்சு அவங்களுக்கு கடன் கொடுத்து அந்த சோலார் பேனலை போட வச்சு அந்த வருமானத்தை ஏன் நம்ம மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்காது? கண்டிப்பா 10 பேர்த்துக்கு வேலையாச்சல்ல. கண்டிப்பா நம்ம அவங்ககிட்ட போய் 5000 10,000க்கும் சம்பளம் செய்யறதுக்கு ஏன் ஒரு மாநில அரசும் ஒரு பஞ்சாயத்தும் இணைந்து இப்படி பஞ்சாயத்துல பல வேலைகளை நமக்கு உற்பத்தி பண்ணி தரக்கூடாது? அதே மாதிரி நிறைய இப்படி சொல்லிட்டே போகலாம். எல்லா விஷயங்களையும் நம்ம கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு தான், அதாவது தனியார் நிறுவனங்களுக்கு தான் தாரை வார்த்து கொடுத்துட்டு இருக்குது. இப்போ பால் உற்பத்தியில நம்ம ஒரு புரட்சி பண்றோம் அப்படிங்கிறோம். இப்போ ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு பஞ்சாயத்துங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி. அந்த பஞ்சாயத்து மூலியமா பல தகவல்களை கலெக்ட் பண்ணி பஞ்சாயத்து மூலியமா பல வேலை வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தலாம். இப்போ ஒரு மாட்டு பண்ணை வைக்கிறதாகட்டும், அதே மாதிரி ஒரு ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, எல்லாமே எல்லா ஊர்கள்லையும் ஒவ்வொரு பஞ்சாயத்து, அதே மாதிரி விவசாயத்துறை, வேளாண் துறை அப்படின்லாம் பிரித்து வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் பயன்படுத்தி மீன் வளர்ப்பு இதையெல்லாம் ஊக்குவித்து நம்ம மக்களுக்கு சொந்த வேலை வாய்ப்புகளை உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். பன்னாட்டு நிறுவனங்கள்கிட்ட போய் வேலை செஞ்சா ஒரு 15,000 20,000 கொடுப்பான். அதே நம்ம சொந்தமா தொழில் பண்ணும்போது நல்ல லாபங்களும் வரும். அதோட பலனை ஊர் மக்களும் பெறுவாங்க. ஒரு கம்பெனி வந்ததுன்னா அதுல பொல்யூஷன் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்கு. இதே மாதிரி இயற்கை சார்ந்து தொழில் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது. நம்ம கான்ட்ராக்ட் எல்லாம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கொடுக்காம நம்ம பஞ்சாயத்துகளோட இணைந்து சும்மா இருக்கிற மாணவர்களை படித்த பட்டதாரிகளை இணைத்து வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும்னு நம்ம கோரிக்கையா வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.